ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய பைக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபியூல் வந்து இன்னும் இந்தியாவில் பிரபலமாக ஃபேமஸ் ஆகவே இல்லை. ஆனால் பைக் சேல்ஸுக்கு வந்து ஷோரூமில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய பைக் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட CB300F அப்படிங்கிற மாடல் தான் இங்கே நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்கு CB300F வந்து புதுசுலாம் கிடையாது, ஆல்ரெடி விற்பனையில் இருந்த மாடல் தான். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ஃபியூல் ஆப்ஷனோட இந்த பைக்கில் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ளெக்ஸ் ஃபியூல்னா என்னப்பா, இந்த CB300F வாங்கலாமா, எப்படி இருக்குது இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ், சிட்டிக்கு செட் ஆகுமா இல்லை ஹைவேஸ்க்கு செட் ஆகுமா, இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் பிக்விங் தஞ்சாவூர் ஷோரூமில் தான் நமக்கு இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா வழங்கியிருக்காங்க. நீங்கள் தஞ்சாவூரை சுற்றி உள்ள பகுதிகளில் இருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஹோண்டா பைக்ஸ் வாங்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பிக்விங் தஞ்சாவூரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளெக்ஸ் ஃபியூல்னா என்ன, இதை நம்ம ரீசெண்டாக நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்படுறோமே. நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ஃபியூலில் நாங்கள் கார் லான்ச் பண்ணியிருக்கோம், பைக் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து E85 சப்போர்ட் இருக்கக்கூடிய வெஹிக்கிள், அதாவது எத்தனால் 85% இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபியூல் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பைக்ஸ் எல்லாமே, அதாவது நீங்கள் BS 6.2க்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து E5 இல்லை E10 தான் சப்போர்ட் பண்ணும். அதாவது எத்தனால் 5% இல்லைனா எத்தனால் 10% தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபியூலில் இருக்கும். பட் இப்போ நீங்கள் BS 6.2 வெஹிக்கிள்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் E20 அப்படின்னு நீங்கள் ஒட்டியிருக்கிறத வந்து ஸ்டிக்கர் பண்ணியிருக்கிறத வந்து பார்க்கலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா E20 ஃபியூல், எத்தனால் 20% கலந்த ஃபியூலை நீங்கள் அந்த பைக்ஸில் வந்து பயன்படுத்த முடியும். பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனால் 85% கலந்துருக்கக்கூடிய ஃபியூலை நம்ம இதில் பயன்படுத்த முடியும். ஏன் இதை வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். E85 அப்படிங்கிறது எத்தனால் வந்து 85% பயன்படுத்தின ஒரு ஃபியூல். கேசோலின் வந்து 15%, எத்தனால் வந்து 85% பயன்படுத்தின ஒரு ஃபியூலை இந்த வெஹிக்கிளில் நீங்கள் பயன்படுத்தலாம். இது இந்தியாவில் வந்து ஒரு 186 பங்க் வந்து இருக்குது அப்படின்னு இன்டர்நெட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஒரு 5 ஸ்டேட்டில் இது வந்து இருக்குது. தமிழ்நாட்டிலையும் சென்னையில் மயிலாப்பூரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு சரியாக தெரியல. மேபி அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த ஃபியூல் எவ்வளவு விற்கிது, அது உண்மையிலேயே பங்க் இருக்கான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்டர்நெட்டில் பார்த்தப்போ 49 ரூபாய் 50 ரூபா தான் அந்த ஃபியூலோட காஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த E85 நம்ம நார்மல் பைக்ஸுக்கெலாம் போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் இப்போ வரக்கூடிய BS 6.2 வெஹிக்கிள்ஸ் எல்லாமே E20 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பைக்ஸாக வந்து மாற்றிருக்காங்க. E20ங்கிறது இப்போ நிறைய பங்க்கில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது E20 ஃபியூல் அப்படின்னு மென்ஷன் பண்ணி நிறைய பங்க்கில் வந்து இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம நார்மலாக நீங்கள் BS 6.2க்கு முன்னாடி பைக்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது E5 E10 ஃபியூல் தான் சப்போர்ட் பண்ணக்கூடிய பைக்ஸாக இருக்கும். E20 ஃபியூலே நீங்கள் அதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எத்தனால் 20% கலந்த ஃபியூல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மெட்டல்ஸை வந்து அரிக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக அரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். ஏன்னா நமக்கு ஃபியூல் டேங்க்லேருந்து வரக்கூடிய ஓஸ் எல்லாமே வந்து ரப்பர் மெட்டீரியலில் வந்து இருக்கும். ஸோ அதை அரிக்கக்கூடிய தன்மை இருக்கிறனால தான் அதை வந்து நம்ம நார்மல் பைக்ஸில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எது E20வே. பட் E85னா யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ E85 ஃபியூலே இதில் நீங்கள் பயன்படுத்தினாலும் இதில் இருக்கக்கூடிய மெட்டல்லாம் வந்து அந்த அரிக்கக்கூடிய தன்மை அரிக்காத அளவுக்கு இதை வந்து உருவாக்கியிருக்கும். அப்படின்றதுனால தான் இதை வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நார்மல் E5 E10 E20 ஃபியூலும் இதில் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். E85 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபியூல்ஸை நீங்கள் இதில் வந்து பயன்படுத்தலாம். அதனால தான் இது வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு கிளஸ்டர்லேயே E85 ஃபியூல் பயன்படுத்தும் போது அதில் உங்களுக்கு கிளஸ்டர்லேயே இண்டிகேஷன் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வெஹிக்கிளில் ஃபியூல் காம்போசிஷன் சென்சார் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது எத்தனாலோட அளவை மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினோட இக்னேஷனை வந்து சேஞ்ச் பண்ணும். இதனால் நீங்கள் E85 ஃபியூல்லாம் வந்து பயன்படுத்துறீங்கன்னும் போது பெட்டர் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூல்னால் என்ன அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இந்த பைக்கில் மட்டும்தான் இருக்கா, வேறு எந்த பைக்லையும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைக்ஸில் பெருசாக ஷோரூம்ஸில் விற்பனைக்கு வந்த பைக்ஸில் பெருசாக எதுலேயுமே வந்து கிடையாது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போ வந்து போயிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து HF டீலக்ஸ் வந்து E85 வந்து வச்சுருக்கோம், ஃப்ளெக்ஸ் ஃபியூலில் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஃப்ரான்ஸுமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஃப்ரான்ஸ் வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூலில் வந்து இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. பட் இன்னும் மேபி ஒரு 6-7 மாதங்களில் நம்ம நிறைய அந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூல் பைக்ஸை வந்து பார்க்க ஆரம்பிப்போம். கார்ஸும் நம்ம அதிகமாக வந்து பார்க்க ஆரம்பிப்போம். எனிவே இப்போ இந்த பைக்கில் என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, உண்மையிலேயே அந்த பைக் வந்து ஒர்த்தா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க ஆரம்பிப்போம். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா இதோட டிசைன் தான் வந்து பேசக்கூடிய ஒரு
பொருளாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட டிசைன் வந்து சிமிலராக வந்து ஹார்னர் 2.0 பார்க்குற மாதிரியே இந்த வெஹிக்கிள் இருக்கே அப்படிங்கிறது தான். ஏன்னா 2.0ங்கிறது ஒரு 182 சிசி கொண்ட ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் 300 சிசி இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதை விட இது கொஞ்சம் விலையும் வந்து அதிகம். பட் டிசைனாக பார்க்க பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லையே அப்படிங்கிறது தான். பட் இந்த டிசைனை ஒரு சைடு ஒதுக்கிட்டு இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இதோட இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் பின்னால் பேசுகிறேன். ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சிட்டிக்குள்ளே ஒரு பாக்கெட் ராக்கெட் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு ஓவர்டேக்லாம் எடுக்கும்போது நீங்கள் செகண்ட் கியர்லேயோ தேர்ட் கியர்லையோ த்ராட்டில் பண்ணிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்குது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஹெட்லைட், ஸ்டைலைட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் உட்பட பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் வந்து 14.1 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் கொடுத்துருக்க ஃபேரிங் எல்லாமே ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். டிசைனாக பார்க்கும்போது அந்த ஸ்பிளிட்டபிள் சீட்டு, இந்த கிராப் ரெயில் எல்லாமே கொடுத்துருக்கிற விதம் எல்லாமே வந்து சூப்பர். உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருக்கா என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத. ஸோ 300cc பைக்கில் இது ரொம்ப அஃபோர்டபுள் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இருக்கிறதுலே ஒரு 300cc பட்ஜெட் கம்மியாக ஒரு மாடல் வந்து வாங்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டியை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி என்னப்பா விலை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா? இதோட விலை வந்து ஆன்ரோடு காஸ்ட்டு 2,16,000 வருது. எக்ஷோரூம் காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,70,000, 71,000 பக்கம் இதோட எக்ஷோரூம் காஸ்ட் அப்படிங்கிறது வருது. யோசிச்சு பாருங்க, இப்போ இருக்கக்கூடிய 150, 160cc நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாய்க்கெல்லாம் பைக்ஸ் அப்படிங்கிறது வந்தாச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது அதை விட டபுள் மடங்கு சிசி இருக்கக்கூடிய, டபுள் மடங்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பைக் வந்து 2,16,000 தான் ப்ரைஸிங் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து சொன்னேன், இது வந்து அஃபோர்டபுள் ஒரு 300cc பைக் அப்படிங்கிறது. ஸோ நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஃபியூல் டேங்க் வந்து 14.1 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. சீட் ஹைட் அப்படிங்கிறது 789 mm சீட் ஹைட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் 153 கிலோங்க. பட் ஈஸியாக மேனேஜ் பண்ணுற வகையில் தான் வெயிட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. சீட்டும் வந்து என்னோட ஹைட் வந்து 5.8, என்னால் தாராளமாக 2 காலை வந்து கீழே வந்து வச்சு உட்கார முடியுது, எந்திரிச்சுமே நிற்க முடியுது. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5.5க்கு மேலே இருக்கிறவங்க இந்த பைக்கை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அது கீழே இருக்கீங்கன்னும் போது சீட் வந்து ரொம்ப ஹைட்டாக தெரியும். பில்லியன் சீட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட்டபிள் சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் ரீதியாக ஓகே அப்படின்னே சொல்லலாம். ரைடிங் போஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். ஸோ நான் இப்போ உட்காந்து காமிக்கிறேன் பாருங்கள் ரைடிங் போஸ்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கேடிஎம், எம்டி இந்த பைக்ஸில் உட்காந்தா என்ன மாதிரியான ரைடிங் போஸ்டர் இருக்குமோ அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டேங்கோட பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்து நல்லாவே டக் ஆகிடுது, பிடிச்சி ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சிட்டிக்குள்ளெலாம் வந்து பூந்து ஓட்டிட்டு வரணும் அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் போஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதில் பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ சமீபத்தில் யூனிகான் பார்த்தோம்ல, ஸோ யூனிகானில் பயன்படுத்துகிற அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். பட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இல்லாமல் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி அது கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸ்விட்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் CB 350 பைக்ஸில் பார்க்கக்கூடிய அதே ஸ்விட்சஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்னு, இண்டிகேட்டரு, ஃபாஸ்ட் ஸ்விட்ச்க்கான ஃபங்க்ஷன் இருக்குது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா அசார் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஜின் ஸ்டார்ட் அண்ட் கில் ஸ்விட்ச் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் இதோட பிரேக்ஸ், சஸ்பென்ஷன், டயர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஸ்பென்ஷன் பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா USD 4 வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரியரில் வந்து மோனோ சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் ஆஸ் யூஷுவலாக நம்ம ஒரு ஹோண்டா பைக் வந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. சிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து உருவாக்கியிருக்காங்க. அது மாதிரி கார்னரிங் ஸ்டெபிலிட்டியுமே வந்து பெட்டராக தான் வந்து பண்ணியிருக்காங்க. வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து 110 செக்ஷன், ரியரில் வந்து 150 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. 17 inches வீல்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நல்ல அகலமான டயர்ஸ் கொடுத்துருக்கனால கார்னரிங்குமே ரொம்ப பெட்டராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். நான் சின்ன கார்னர்ஸ் வந்து எடுத்து பார்த்தா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப சூப்பராகவே நம்மளால் கார்னரிங் வந்து அப்ரோச் பண்ண முடிஞ்சு. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 276 mm டிஸ்க் பிரேக்கும், ரியரில் வந்து 220 mm டிஸ்க் பிரேக்ஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா டூயல் சேனல் ABS-ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மளால் வந்து பிரேக் வந்து பண்ண முடிஞ்சு. ஒரு 100ல் போகிறீங்க, சடன் பேனிக் பிரேக்னாலுமே நல்லா கம்ஃபர்டபுளாகவே இதை வந்து பிரேக் வந்து அப்ளை பண்ண முடிஞ்சு. ஸோ இதெல்லாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங், சஸ்பென்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற வகையில் தான் இந்த பைக்கில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதில் பயன்படுத்திருக்கக்கூடிய இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 293 cc கொண்ட இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதிகபட்சமாக 24.8 PS பவரும் 25.9 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் இது வந்து பயன்படுத்தியிருக்காங்க.
யூஸ்வலாக நம்ம 300cc அந்த செக்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டால் லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து பார்ப்போம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் கூலிங் சிஸ்டம் வந்து பயன்படுத்துங்க. அதாவது ஏர் அண்ட் ஆயில் கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆயில் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்களே, எப்படி ஹீட் மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 250cc மேலே போயிட்டாலே நம்ம ரெகுலராக வந்து இந்த லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். 150cc இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். பட் ஒரு 250cc மேலே வந்து நிறைய பைக்ஸில் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து பயன்படுத்துகிறாங்க. பட் இதில் வந்து ஆயில் கூலிங் சிஸ்டம் தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். ஸோ நான் சொன்னேன்ல அந்த மூணார் ரைட்லாம் வந்து போனோம் அப்படின்னு. ஸோ அங்கே நான் ரைட்லாம் வந்து ஓட்டி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்ஜின் வந்து ஹீட் ஆகுது தான், நான் ஆகவே இல்லை அப்படின்னு வந்து சொல்ல மாட்டேன். பட் ஒரு 150cc பைக்லலாம் போனால் எப்படி ஹீட் இருக்குமோ அது மாதிரி ஹீட் தான் இதில் வந்து ஜென்ரேட் பண்ணுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப ஓவர் ஹீட் ஆகுது, அதனால் நம்ம வண்டியை லாங்லாம் வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 400-450 கிலோமீட்டர் வந்து ஓட்ட முடியாது அப்படின்லாம் இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும் கிடையாது. தாராளமாக லாங் ரைட்ஸ்க்கு இந்த பைக்கில் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னே சொல்லுவேன். எனிவே இந்த வெஹிக்கிள் ஓட்டி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ அதை தான் மெயினாக நான் சொல்ல விரும்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வெஹிக்கிளை நான் இப்போ சிட்டிலேருந்து நான் வெளியில் வந்து ஓட்டிகிட்டு வந்தேன். ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும் நான் ஷோரூம்லேருந்து இங்கே ஓட்டிகிட்டு வந்தது. இதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, கிளச் வந்து உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கிளச் ஃபீட்பேக் ஆஸ் யூஷுவல் ஹோண்டா பைக்ஸில் எப்படி இருக்குமோ அது மாதிரி ரொம்ப லைட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. கியர்ஸ் மாற்றுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கியர்ஸ் மாற்றுறதுக்கு பழைய வண்டியோட பழைய சிபி 300Fஓட கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிஃபைண்டாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ரிஃபைன்னா சூப்பராக ஹோண்டா வெஹிக்கிள்ஸ் ஈக்குவலண்ட்டாக மாறி இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நான் பழைய வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ரிஃபைன்மெண்ட் வந்து சரியில்லை, ஹோண்டா பைக் ஓட்டுற ஃபீல் இல்லை அப்படின்னு. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் ஒரு ஹோண்டா பைக் ஓட்டுற ஃபீல் இல்லை, அந்தளவுக்கு ரிஃபைண்டாக இல்லை அப்படின்றது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% வந்து அந்த ரிஃபைன்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இன்னமும் டாப் எண்டு வந்து போகும்போது ஒரு 6500 RPMலாம் கிராஸ் பண்ணும்போது ஒரு 85-90 கிலோமீட்டர் வேகத்தை நீங்கள் கிராஸ் பண்ணும்போது வைப்ரேஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. வைப்ரேஷனை குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ அப்படிங்கிறது போல் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. இந்த வைப்ரேஷனை தள்ளி வச்சுட்டு மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் தி பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓவர்டேக்கிங்லாம் எடுக்கிறீங்க, ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு 4th கியரில் போயிட்டுருக்கீங்க, டக்குன்னு ஓவர்டேக் எடுக்கணும், ஒரு 3rd or 2nd குறைச்சிட்டு ஓவர்டேக் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதில் பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையுமே இல்லை. நான் இந்த வெஹிக்கிளை ஹைவேஸில் ஓட்டி பார்த்ததை விட எனக்கு சிட்டியில் இந்த வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவேன். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு 300cc பைக் வேணும், அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த CB 300F வந்து கண்டிப்பாக வந்து வாங்கலாம் அப்படின்னே சொல்லுவேன். ஹோண்டா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா E85 ஃபியூல் பயன்படுத்தினா இன்னும் ஸ்மூத்தாகவும் இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றது போல் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் நான் E10 ஃபியூல் தான் யோசிச்சேன். ஏன்னா தஞ்சாவூரில் E20 கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். நான் E10 நார்மல் ஃபியூல் தான் பயன்படுத்தி இந்த வெஹிக்கிள் வந்து ஓட்டினேன். எனக்கு கிடைச்ச அனுபவத்தை தான் நான் உங்கள் கூட பகிர்ந்திருக்கேன். சிட்டிக்குள்ளே இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. ட்ரிபிள் டிஜிட் நம்மளால் அது போக முடியுது. பட் அது ட்ரிபிள் டிஜிட் அச்சீவ் பண்ணும்போது வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஹைவேஸில் ஒரு 100 க்ரூஸ் பண்ணுறீங்கன்னும் போது வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். பட் 80-90 மேபி நீங்கள் ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் வைப்ரேஷன் செட்டிலாக இருக்குது. ஸோ ஹைவேஸில் 80-90க்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். பட் எனக்கு பர்சனலாக இந்த வெஹிக்கிளை பிடிச்சது சிட்டி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. சிட்டிக்குள்ளே கம்ஃபர்டபுளாக நம்மளால் கட்டடிச்சு ஓட்டவும் முடியுது, சிட்டிக்குள்ளே அந்த பர்ஃபார்மன்ஸும் நம்மளால் ஃபீல் பண்ணவும் முடியுது. ஸோ நீங்கள் இந்த வெஹிக்கிள் பார்க்குறீங்கன்னும் போது கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிள் யாருக்கானது, யாருக்கு இந்த வண்டி வாங்கினா செட் ஆகும் அப்படிங்கிற கேள்வி மேபி இருக்கலாம். E85 ஃபியூல் மேபி உங்கள் சென்னையில் இருக்குது, உங்கள் நியரஸ்ட்டில் இருக்குன்னா தாராளமாக இந்த வெஹிக்கிளை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போதைக்கு சேல்ஸில் இருக்கக்கூடிய பைக் அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போதைக்கு தான் வந்து குறிப்பிட்றேன். இல்லை சிட்டிக்குள்ளே தான் என்னோடய யூசேஜ் அதிகமாக இருக்கும், எனக்கு சிட்டிக்குள்ளே பீக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வெஹிக்கிளை வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். அப்படி இல்லை எனக்கு பட்ஜெட்ஸ் ரேஞ்சில் ஒரு லாங் ரைட் போகிறதுக்கான ஒரு பைக்காகவும் வேணும், அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நல்லாவும் இருக்கணும், எனக்கு பட்ஜெட் வந்து இவ்வளோ தான் 2,16,000 2,20,000 தான் என்னோட பட்ஜெட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸில் இந்த வெஹிக்கிள் கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபைடு வந்து பண்ணும். ஓகே, இந்த வீடியோவில் ஷேர் பண்ண எல்லா விஷயங்களும் நான் இப்போ ஒரு 15-20 கிலோமீட்டர் ஓட்டுனதை வச்சு நான் அவங்க கூட வந்து பகிர்ந்துருக்கேன்.
உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் செட் ஆகுமா என்னன்றதை மறக்காமல் ஷோரூம்ஸில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.